Hey guys, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 835வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நிறைய சூப்பரான அப்டேட்ஸ் இருக்குங்க. இன்னைக்கு எக்கச்சக்க மொபைல்ஸ் லான்ச் இருந்தது. எல்லா மொபைலை பற்றியும் பார்க்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஐக்கூவில் ஒரு 3 மொபைலு, டெக்னோவில் ஒரு 2 மொபைலு, ரியல்மியில் 2 மொபைல், மொத்தம் 7 மொபைல், ஒரு லேப்டாப் லான்ச்சுமே இருக்குது. அதே மாதிரி அடுத்தடுத்து வரப்போகிற மொபைல் லான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மொபைல் லான்ச்சஸ் பற்றி தெரிய வந்திருக்கு. அது போக ட்விட்டர்லேருந்து வந்துச்சிருக்கிற ஒரு பெரிய ஆப்பை பற்றி தெரிய வந்திருக்கு. இன்னமும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குங்க. என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு ஐக்கூவோட iQOO Neo 7 SE இந்த மொபைலை சைனாவில் இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. வேறு லெவலாக இருக்குது. ப்ரைஸிங் கூட நல்லா இருக்குங்க. ஏன்னா இந்த மொபைல் 120Hz AMOLED டிஸ்பிளேயோட வருது. கூடவே உங்களுக்கு மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 8200 அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இதனோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசர். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துட்டாங்க. இங்கே 64 MP கேமரா கொடுத்துருக்காங்க. வித் OS சப்போர்ட்டோட ஃப்ரண்ட்டில் 16 MP கேமரா கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 120 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இதெல்லாம் கொடுத்துருந்தாலும் 8GB 128GB வேரியன்ட் 24500 சம்திங் பக்கத்தில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 25000 பிரைஸ் செக்மெண்ட் அப்படி இல்லை, இந்தியாவுக்கு இது 30000 ரூபாய்க்கே வந்தாலுமே ஓகே. ஆனால் ஒரு நல்ல டீலாக இருக்கும். ஏன்னா iQOO அப்படின்றதுனால கண்டிப்பாக ஆஃபர் நிறைய கொடுப்பாங்க. ஸோ அதனால நம்ம ஈஸியாக 25,000 27,000 ரூபாய்க்குள்ளே இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். இந்த மொபைலோட இந்தியா லான்ச் டேட்டும் இருக்குது. அதை பற்றி அடுத்து ஷேர் பண்ணுறேன். அடுத்து iQOOவோட 11 Pro இந்த மொபைலும் சேம் லான்ச் இவெண்ட்டில் லான்ச் ஆச்சு. இந்த மொபைலை எடுத்துக்கிட்டோன்னா இந்த மொபைல் வந்து 120Hz E6 AMOLED பேனலோட வருது. கர்வ்ட் AMOLED டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேயை இவங்க தான் முதன் முறையாக யூஸ் பண்ணுறாங்க. அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 2 அப்படின்ற ப்ராசரோட அல்ட்ராசோனிக் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் சென்சார் இருக்குங்க. ஸோ ரெண்டுக்கும் 2 மொபைல், அதாவது iQOOவோட 11 Proக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? iQOO 11ல சாம்சங்கோட 50 MP கேமரா கொடுக்குறாங்க. இதுவே iQOO 11 Proல சோனியோட சோனி IMX866 அப்படின்ற கேமரா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஃபிளாக்ஷிப் கிரேட் கேமரா அப்படின்னு சொல்லலாம். இது போக மாறிடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங். இங்க iQOO 11ல 5000 mAh பேட்டரி, 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும். இதுவே iQOO 11 Proல 4700 mAh பேட்டரி, 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங், 200 வாட் வயர் சார்ஜிங்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10 வாட் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்கு. பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது iQOO 11 45,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கும், iQOO 11 Proவை 60,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கும் சைனா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அப்படியே இதனோட இந்தியா லான்ச் டேட்டையும் பார்த்துடலாமா? ஆமாங்க, இவங்களோட ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கு இந்தியாவில். ஸோ அதன் மூலமா இவங்க வந்து எந்த டேட்ல லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற டீடைல் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஜனவரி 10ஆம் தேதி லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அடுத்த மாதம் 10ஆம் தேதி இந்த மொபைலை எதிர்பார்க்கலாம். ஜனவரி 13ஆம் தேதி இந்தியாவில் சேல் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இந்த 3 மொபைலுமே இந்தியாவுக்கு கன்ஃபார்மாக வர போகுதுங்க. அதே மாதிரி iQOOவோட iQOO Neo 7 SE இந்த மொபைலில் யூஸ் பண்ண மீடியாடெக்கோட 8200 இந்த ப்ராசர் தான் ரெட்மியோட Redmi K60e இந்த மொபைலையும் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெட்மியோட K60 சீரிஸ்லையும் கண்டிப்பாக இந்த ப்ராசர் தான் வரப்போகுது. அடுத்து ஐஃபோன் யூசர்ஸ்க்கு ட்விட்டர்லேருந்து ஒரு பெரிய ஆப்பா வச்சுருக்காங்க. ஏன்னா ட்விட்டர்லேருந்து ட்விட்டர் ப்ளூ அப்படின்ற நேமில் அவங்களோட டிக்மார்க்கு காசு பே பண்ணோம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னா ட்விட்டர்லேருந்து ரெகுலராக சார்ஜ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $7. ஆமாம், $7 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த டிக் மார்க் வாங்கிக்க முடியும். இதுவே நீங்கள் ஒரு ஐஃபோன் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா $11 கொடுக்கணும். எதுக்குடா ஐஃபோனுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தரப்புலேருந்து எப்பவுமே ஒரு அப்ளிகேஷனில் என்ன பர்ச்சேஸ் வைக்கும்போது அதுலேருந்து 30% கமிஷனை ஆப்பிள் கொடுக்கணும். ஸோ நாங்கள் வந்து சும்மாலாம் ஆப்பிளுக்கு கொடுக்க முடியாது. ஸோ ஐஃபோன் வச்சுருக்கவங்களாம் என்ன பண்ணுறீங்க, ஆப்பிளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 30% சேர்த்து கேட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஐஃபோன் வச்சுருக்கவங்க மட்டும் தானே ஆப்பிளோட ஆப் ஸ்டோர்லேருந்து அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே $11 கொடுத்தா மட்டும்தான் இந்த ட்விட்டர் ப்ளூவை யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இன்னும் கன்ஃபார்ம் ஆகலைங்க. ஸோ இது வந்து ஒரு லீக் நியூஸ் தான். கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ஷேர் பண்ணுறேன். அடுத்து Xiaomiயோட Xiaomi 13 நேற்று சொல்லியிருந்தேன். இதனோட லான்ச் டேட் அஃபிஷியலாக இல்லை, லீக்கில் வந்து 11ஆம் தேதி இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து இதை சொல்கிறதுக்கு இந்த நியூஸ் இல்லை, இதுக்கு நியூஸை கவர் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த மொபைலோட லீக் இமேஜஸ் வந்திருக்குங்க. ஸோ இங்கே சுற்றி எல்லா இமேஜஸும் வந்துச்சு. எல்லா இமேஜஸும் பார்க்கும்போது மொபைல் கண்டிப்பாக லுக் அண்ட் டிசைன் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சோட ஸ்கொயர் கேமரா கட்டோட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைடில் மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்கதை பார்க்க முடியுது. பெசல்ஸ்
பெருசா ரொம்ப 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 சின்னதாக்கிட்டாங்க. பார்க்கிறதுக்கே டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு. இங்க சைட் வியூல பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஆப்பிளோட ஐபோன்ஸ் இப்போ வர ஐபோன்ஸ் மாதிரியான அந்த ஷார்ப் எட்ஜஸோட டிசைன் பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த கேமரா கட் அவுட் மட்டும் ஏதாவது வித்தியாசமா பண்ணிருக்கலாம். டிசைன் வைஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த கேமரா கட் அவுட் தவிர உங்களுக்கு எப்படி அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஜியோவோட ஜியோ ஃபோன் 5G வரப்போகுது. ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஃபோன் இந்த ஜியோ ஃபோன் 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா இந்தியாவில் லான்ச் ஆக போகுதாம். இப்போ இந்த மொபைலோட கீக் பெஞ்ச் கோர்ஸ் வந்திருக்கு. அதனால ஒரு சில டீட்டெயில் தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இந்த மொபைலோட கீக் பெஞ்ச் கோர்ஸ் அடிப்படையில் இந்த மொபைலில் ஸ்னாப்டிராகனோட 480+ அப்படின்ற ப்ராசரோட ஆண்ட்ராய்டு 12 பேஸ் பண்ண ஆண்ட்ராய்டு ஓஎஸோட தான் வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. எப்பவுமே கோ ஓஎஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ டேரக்டா ஆண்ட்ராய்டு 12 ஓஎஸோட இந்த மொபைலாக கொண்டு வராங்க. இந்த மொபைல் ஒரு 12,000 ரூபாய் பிரைஸ்க்கு 5G சப்போர்ட்டோட வித் 5G ஆஃபர்ஸோட இந்தியாவில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் ஒரு சில மாதங்கள்ல இந்த மொபைலோட லான்ச் இருக்கலாம். 5G ரோல் அவுட்டா இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அவங்க கொண்டு வருவாங்களாம். அடுத்து மோட்டோ X40 ரொம்ப நாளா லீக்ஸ் மட்டும் வந்துட்டு இருக்கிற ஒரு மொபைல். இப்போ இதனோட அஃபிஷியல் லான்ச் டேட் வந்திருக்கு. வர 15ஆம் தேதி இந்தியாவில் கிடையாது, சைனால லான்ச் பண்றாங்களாம். ஸோ இந்தியாவில் சீக்கிரமா எதிர்பார்க்கலாம். அடுத்து ரியல்மியோட 10 Pro 10 Pro Plus ரெண்டு மொபைலும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு மொபைலோட டீடைல்ஸ் அது போக பிரைஸையும் தெரிஞ்சுக்கலாம். ஆஃபரும் இருக்கு, அதையும் ஷேர் பண்றேன். Mi 10 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே 10 Pro Plus மாதிரி தாங்க இருக்கு. இதுல LCD 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்ல சுத்தி டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், சேமான 108 MP கேமரா கொடுத்திருக்காங்க. அதில் இருக்கிற மாதிரி ஆண்ட்ராய்டு 13 Realme UI 4.0 தான் கொடுத்துருக்காங்க. என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்க்க போனால் அதில் வந்து பேட்டரி 5000 mAh பேட்டரி, 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்துருக்குது. அதே மாதிரி சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஏன்னா வந்து இது வந்து LCD டிஸ்பிளே அப்படின்றனால சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட எடுத்து வந்திருக்காங்க. ஓவராலாக இதுக்கு அவங்க பண்ணியிருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,000 ரூபாய் அப்படின்னு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள்கிட்ட வந்து ஐசிஐசியோட கிரெடிட் கார்டு இருந்தது அப்படின்னா 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. 18,000 ரூபாய்க்கு உங்களால் வாங்க முடியும். அடுத்து ரியல்மியோட 10 Pro Plus நிறைய பேர் எதிர்பார்த்த மொபைல் இதுதான். இந்த மொபைலையும் எந்த வித சேஞ்சஸும் இல்ல. அதே மாதிரியான 120 Hz கர்வ் டிஸ்ப்ளேயோட 1080 அப்படின்ற ப்ராசரோட 67 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட கொண்டு வந்திருக்காங்க. இதனோட பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB 128GB கரெக்டா 25,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. சொன்ன மாதிரி கிரெடிட் கார்டு ஆஃபர், ஐசிஐசியோட கிரெடிட் கார்டை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1000 ரூபாய் கம்மியாகும். 24,000 ரூபாய்க்கு நீங்க வாங்க முடியும். இதை வந்து 16ஆம் தேதியிலிருந்து ஃபிளிப்கார்ட்ல சேல் ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்து ஓப்போவோட Oppo Find N2 Find N2 Flip இந்த மொபைலோட லான்ச் டேட் வந்திருக்கு. வர 15ஆம் தேதி இந்தியாவில் இல்லை, சைனால லான்ச் பண்றாங்க. இதுதான் ஓப்போவோட ஃபோல்டபிள் ஃபோன், அதாவது ஃபிளிப் ஃபோல்டபிள் ஃபோன், முதல் ஃபிளிப் ஃபோன் இது ஓப்போவோடது. ஸோ இங்க வந்து சாம்சங்கோட இவங்களோட டிசைன் இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் பெருசா, இன்னமும் நீளமா பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. கண்டிப்பா நிறைய இடத்துல யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு மொபைலா ஓப்போவோட Oppo Find N2 Flip இட்டு வர போறாங்க. அடுத்து டெக்னோலேருந்து துபாயில் ஒரு டெக்னோ லேப்டாப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெக்ஸை பார்க்கும்போது தாறுமாறாக இருந்தது. டெக்னோ அப்படின்றதுனால விலை கம்மியாக இருக்குன்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லை, துபாயிலே ஹையான ரேட்டில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு i7 12 Gen ப்ராசரோட வருது. டிஸ்பிளேயும் 3.2K டிஸ்பிளே கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது ஸ்பெக்ஸ் வைஸாக ரொம்பவே நல்லா இருக்கு. அதே மாதிரி பிரைசிங்கும் அதிகமாக தான் பண்ணியிருக்காங்க. 512GB RAM வேரியண்ட்டே உங்களுக்கு 1,32,000 ரூபாய் அப்படின்னு லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி டெக்னோவோட டெக்னோ பேந்தம் X2 Pro இதுவும் வந்துருச்சுங்க. இதில் 6.8 இன்ச்சஸ்க்கான 120 Hz கர்வ்டு AMOLED டிஸ்பிளே வித் கார்னிங் ஒரு கிளாஸ் விக்டர்ஸ் ப்ரொடக்ஷனோட கொண்டு வந்திருக்காங்க. 64 MPக்கான மெயின் கேமரா டெக்னோ X2லையும் 50 MPக்கான மெயின் கேமரா டெக்னோ X2 Proலையும் இருக்கு. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் சென்சார் கொடுத்துருக்காங்க. 5160 mAh பேட்டரி, 45 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இதெல்லாம் கொடுத்து இந்த மொபைலோட பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னோவோட X2 60,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்லையும், டெக்னோவோட X2 Pro 76,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கும் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 9000 அப்படின்ற ப்ராசரோட வரப்போற ஒரு மொபைல். இந்த மொபைலுக்கு அதுவும் டெக்னோ அப்படின்ற பிராண்டுக்கு இந்த பிரைசிங் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா இதே பிரைசிங்ல நிறைய நல்ல சாம்சங் மொபைல்ஸே இருக்குது. தேவைப்பட்ட ஐபோன் கூட இதை விட பெட்டரான ஐபோன்ஸ் அவைலபிளா இருக்குது. ஸோ அதை வாங்கிட்டு போயிடலாம். இதை வாங்குறதுக்கு அப்படின்றதுக்கான ஒரு நல்ல ரீசனை டெக்னோ கொடுக்கவே இல்லைங்க. அடுத்து டீல் ஆஃப் த டேல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டீல் ஃபிளிப்கார்ட் ஸ்மார்ட் பை ட்ரை அயன். இந்த அயன் பாக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபர்ல 399 ரூபாய் அப்படின்னு அவைலபிளா இருக்கு. ஸோ ஆஃபர்ல 399 ரூபாய் அப்படின்னா ரெகுலர் பிரைஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ரெகுலரான பிரைஸ் ஸ்கிரீன்ஷாட் ஆட் பண்றேன். 899 ரூபாய் அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ நீங்க வந்து அந்த ஸ்கிரீன்ல அந்த சார்ட் எவ்வளோக்குள்ள இறங்கியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரொம்பவே கம்மியாக இருக்கு. இப்போ ஆஃபர் காரணமாக வெறும் 399 ரூபாய்க்கு நம்ம வாங்க முடியும். ஸோ ஒரு
ஒரு நல்ல அயன் பாக்ஸ், அதுவும் 1000 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய அயன் பாக்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோவில் நிறைய அப்டேட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய மொபைல் லான்ச் இருந்ததுங்க. ஸோ அதனால நிறைய பேச வேண்டியதாகி போச்சு. வீடியோ பெருசாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோட ஒர்க்குக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குட்டியா ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க. இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். இந்த மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோட அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.